வருகை தந்திருக்கும் அனைத்து கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேங்க. இப்போ மாநில அளவில் இருந்து கூட அமைப்பினர் வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், செய்தி கேள்விப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ காவல்துறையினர் முன்னாலேயே வந்துட்டாங்க. எங்களுக்கு இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவின் பேரில் தான் இப்போ நான் வந்திருக்கேன். மாவட்ட ஆட்சியர் சார்பாக உங்கள் அனைவர்கிட்டையும் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது வந்து இப்போதைக்கு உங்க கும்பலை கலைக்கிறதுக்கோ எதுக்கோ நான் பேசுறேன். கேளுங்க, நான் இப்ப அங்கிருந்து கிளம்பி இங்க வரதுக்குள்ள 2 தரம் என்கிட்ட போன வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? 2 தரம் கலெக்டர் நேரில் என்கிட்ட பேசிட்டாங்க. என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கோர்ட்டு கேஸில் அந்த கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்டே ஆர்டர், அதாவது பெர்மனெண்ட் ஸ்டே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஸ்டே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஹைகோர்ட்டு ஸ்டே இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த பில்டிங் இது சம்மந்தமாக பில்டிங் அப்ரூவல் கொடுத்துருக்கிறதுல ஒரு இது இருக்குது. அவங்க பெர்மிஷன் சட்டத்துக்கு உட்பட்டு இல்லைங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது தவிர மற்றெல்லாம் ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோர்ட்டு கேஸ் ஸ்டே இருக்கிறதுனாலையும் மேற்கொண்டு மக்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் போராட்டங்கள் தண்ணி பற்றாக்குறைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சம்மந்தமாகவும் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணி, அதாவது அந்த கம்பெனி மேற்கொண்டு ரன் பண்ண வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி தான் நான் ஆகஸ்ட் மாதமே ரிப்போர்ட் போட்டிருக்கேன். இதை வந்து என்னை பார்த்த உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்கிட்டையும், அதாவது சூரியூர் கிராமம் சார்பாக வந்தவங்கள்ட்டையும் நான் ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கேன். மேற்கொண்டும் இது மாதிரி திடீர்னு எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ண சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனால் அதை செய்யாமல் இவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க சார்பாக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் வாங்க, நேரில் வந்து பாருங்க. வந்து எந்த கேஸில் எந்த ஜட்ஜு ஸ்டே கொடுத்தா சொல்லுங்க. காப்பி வச்சிருக்கிறேன். அவங்க கேட்டிருக்காங்க 11/718 கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மேனபட்சரை நிப்பாட்ட கூடாதுன்னு ஸ்டே கேட்டிருக்காங்க. கொடுக்க கிடையாது, ஸ்டே கொடுக்க கிடையாது. சொல்ற மாதிரி தான் வர சொல்றீங்க, வந்துட்டுருக்காங்க. கொடுக்க கிடையாது. ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டில் வந்து 44/98 கொடுத்த ஸ்டே வந்து இந்த கேஸை அந்த கேஸை இன்க்ளூட் ஆகிறதுனால 2 இது பண்ணி அந்த ஏற்கனவே உள்ள ஸ்டே நீட்டிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டே கிடையாது. பஞ்சாயத்து போர்டில் கொடுத்துருக்க நோட்டீஸுக்கு தான் ஸ்டே கொடுத்தவங்க, மற்றபடி எந்த ஸ்டே கிடையாது மேடம். அதை வச்சு நான் அப்புறம் சொல்லிடுறேன் மேடம். நான் சொல்லிடுறேன், இது 11/718 ஸ்டே கிடையாது. அது எங்கள் லாயர் வராங்க. நீங்கள் இன்னொரு லாயர் வர சொல்லுங்கள், உட்காந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு ஸ்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே போராட்டத்தை வாபஸ் இந்த இதுக்கு வந்து யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது, மேனபட்சி நிப்பாட்டக்கூடாதுன்னு ஸ்டே இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பண்ணிடுறோம். கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நில வகைப்பாடு மாற்றம் செய்கிற மனு வந்து தள்ளுபடி பண்ண அடிஷனல் டாக்டர் தள்ளுபடி பண்ணதை கலெக்டர் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி இது மாதிரி வந்து அங்கே லோக்கலில் பிரச்சனையாக இருக்குது, தண்ணி எடுத்துருக்காங்க, தண்ணி எடுத்ததுனால பிரச்சனையாக இருக்குது, விவசாயிகள் பாதிப்படுறாங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதனால் அந்த நில வகைப்பாடை மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனுவை திட்டக்குழு உறுப்பினர், இவங்க தலைவர், திட்டக்குழு உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து கமிட்டி போட்டு அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கமிஷனருக்கு, யாருக்கு, டவுன் கண்ட்ரி பிளான் கமிஷனருக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. கலெக்டர் நிலை வகைப்பாடை மாற்றம் செய்யக்கூடாதுன்னு மனு அனுப்பியிருக்காங்க. இது வந்து அது நிலை வகைப்பாடை மாற்றம் செய்ய நாங்கள் என்ன இருக்கிறோம்னா, நிலை வகைப்பாடே மாற்றம் செய்யாமல் ஒரு பில்டிங் கட்டி 4 வருஷமாக சட்டத்துக்கு விரோதமாக தண்ணி எடுத்து பெப்சி தயாரித்து விவசாயத்தை பால் அடித்த கம்பெனியும் யூனியனில் லைசன்ஸ் வாங்க கிடையாது, பஞ்சாயத்து போல் லைசன்ஸ் வாங்க கிடையாது. யூனியனில் லைசன்ஸ் வாங்காதனால யூனியன் கவுன்சில் கூட்டம் போட்டு கவுன்சிலில் தீர்மானம் வச்சு நோட்டீஸ் கொடுத்து கமிஷனர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் நடந்திருக்கும் போது யூனியனில் லைசன்ஸ் வாங்கலை, அப்போ பஞ்சாயத்து போல் வாங்கலை. அப்படிங்கும்போது இவங்க நீங்கள் நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் விடமாட்டோம். எங்கள் ஊரில் தண்ணி எடுக்கிறதையோ இந்த கம்பெனி சட்டவிரோதமாக செயல்படுறதை நான் விட மாட்டேன். இந்த கலெக்டர் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சாவுறதா போய் வாயில கலெக்டர் சொல்லுங்க மேடம், எப்படி சொல்ல சொன்னீங்க நகர்ப்புற அமைப்புல மட்டும் சான்றிதழ் வாங்கல, அது தவறா இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னீங்க. பொல்யூஷன்ல 4ஆவது மாசமே முடிஞ்சிடுச்சு. 6ஆம் மாசம் நாங்க கேட்கும்போது கலெக்டர் பொல்யூஷன்ல இருந்து கூப்பிட்டு 2 மாசம் ஆச்சு, நீங்க ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னாங்க. இப்போ நாங்க போன வாரம் போய் கேட்கும்போது இப்போ 4ஆம் மாசம் வந்து இப்போ 11ஆம் மாசம் வந்துருச்சு. இப்போ 7 மாசமா பொல்யூஷன்ல வந்து ரெனியூல் பண்ணாமே ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நிர்வாக கம்பெனி வந்து அவங்க சாதகமா காசை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து
இது வரைக்கும் 7 மாசம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அது எந்த டிபார்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இந்த கோர்ட் ஸ்டே வந்து இந்த கம்பெனி பத்தி ஸ்டே கிடையாது. நான் சொல்றேன் மேடம், ஸ்டே கிடையாது. ஸ்டேன்னு சொன்னா இந்த கம்பெனிக்கு வந்து 4498 பஞ்சாயத்தை தவிர மற்ற எந்த ஸ்டே கொடுத்தாலும் நாங்க போராட்டம் பண்ணல. அதே போல அந்த நகர்ப்புற அமைப்புல வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க மனு கொடுத்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் இது வரைக்கும் அந்த நகர்ப்புற அமைப்பு வந்து ஏன் அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்கல? இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மேடம். நீங்க கலெக்டர் எப்படி சொல்லுங்க, நீங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க அவங்க ஊர்ல அவங்க ஊர்ல செயல்படக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற கம்பெனி உங்க ஊர்ல செயல்படாது விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருங்க. அதுதான் நாங்க எங்களோட முடிவு. முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமா இருக்குது. அந்த சட்டத்துக்கு விரோதமா இருக்கறத நாங்க வந்து கலெக்டர்கிட்ட பேசுறோம். நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒரு இந்த பொதுமக்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கறது வந்து இந்த மாவட்ட கலெக்டர் தானே இல்லையா? நாங்க எப்படி ஃபாலோ பண்றோம்? இண்டிவிஜுவல் போய் நாங்க யாரை போய் பாக்குறது? கமிஷனர் அவங்க போய் பாக்குறது, நான் எப்படி பார்க்க முடியும்? போய் காசு இருக்கா பணக்காரன் சட்டத்துக்கு விரோதமா வந்து அவன் வந்து ஒவ்வொருத்தரையும் காசு விரோதமா எனக்கு ஒன்றும் தெரியாதான். எல்லாம் தெரிஞ்சனால தான் நீங்க மேடம், நான் அவங்க லாயர் சொல்லுங்க மேடம். நீங்க அந்த உங்க சைடு லாயர் சொல்லுங்க, நான் லாயர் வர சொல்லிருக்கேன். இந்த கேஸுக்கு இதுக்கு வந்து ஸ்டே இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. சரியா? இந்த பேப்பர் தான் நீங்க படிச்ச பேப்பரா? இதான் பார்த்தேன். எனக்கு எல்லா பேப்பரும் தெரியும் மேடம். இந்த கடை எனக்கு தெரியும், எல்லா பேப்பரும் தெரியும். 11 எழுத்து போய் யாரு கோபால் எழுத்து போட்டது யார் போட்டுருக்காரு, எத்தனை பேர் பார்ட்டி 11 பேருக்கு மேலே போட்டிருக்கிறது, அந்த 11 பேருக்கு மேலே போட்டிருக்கிறது யாராவது மேலே போட்டிருக்காரு, யாராவது இன்னும் பதில் கொடுக்காம இருக்காங்க, பஞ்சாயத்தில் போட்டு யாராரு, அவங்க டிடிபியில் வந்து வாங்குறதுக்கு அனுமதி வாங்குறது யாராருக்கிட்ட அவங்க நோட்டீஸ் போட்டு வாங்கியிருக்காங்க. எல்லா மேட்டரும் தெரியும். அதை படிச்சு பார்க்க என்ன படிச்சு கார்பரேஷன் அதாவது டிடிபியோட கமிஷனர் சொல்லி 3 வாட்டி லெட்டர் அனுப்பியும் இப்போ வரைக்கும் இங்க இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கல. ஆக்ஷன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை இங்க பதிவு செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. 3 டைம் வந்துருச்சு. மேடம், இப்போ என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பப்ளிக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ நாங்கள் பிரச்சனை உண்டாக்கல. சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற கம்பெனிக்கு ஊருக்கும் பிரச்சனை. அப்ப அவங்க பெருசா, ஊர் பெருசா, மக்கள் பெருசா? நீங்க முடிவு பண்ணுங்க. மக்கள் பெருசா, அந்த கம்பெனி ஒரு பார்ட்டி பெருசா? ஒரு 1000 குடும்பம் நாங்க பொதுமக்கள் என்ன கேட்கறோம்னா, எங்க ஊர்ல சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற கம்பெனி பண்ண கூடாது, விட மாட்டோம் நாங்க சொல்றோம். வேணும்னா அந்த கம்பெனியை மூட சொல்லுங்க, போடுறோம். சரி மேடம். போய் பார்த்துட்டு வய வாய்க்கால பார்த்துட்டு தண்ணி இல்லாம ரொம்ப இதா அடுத்து யார் பேசுறது? 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது நடாம கிடக்கு. போராட்டம் முன்னெடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். கம்பெனிக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இப்போ ஒழுங்கா போக முடியா? நம்ம பேசுறோம். அடுத்து யார் பேசுறாங்க? நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தங்க பேசுங்க. நம்ம சாவரியா பண்ணி எங்கள் கிராமத்திற்கு 2010 முதல் வந்த முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல்ராஜோட கம்பெனி பொதுமக்களின் நலன் கருதாமல் ஏழை விவசாயிகளின் விரோதியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அதற்கு நாங்கள் 2010 முதல் போராடி கொண்டிருக்கின்றோம். அது சட்ட ரீதியாகவும் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்திற்கு எங்கள் கிராமத்தில் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற தண்ணீர் இயக்க நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விவசாய மக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். நாம் வாழ்வாதாரமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிலத்தடி நீர் வானம் பொய்த்து போன நிலையில் நிலத்தடி நீர் பல மடங்கு கீழே சென்று விட்டது. நாம் 500 அடி 600 அடி போர் போட்டாலும் தண்ணீர் வருகின்ற சூழ்நிலை இல்லை. கடன் வாங்கி போர் போடுகின்றோம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அது தண்ணீர் வர இயலவில்லை. அப்போது நாம் அன்று 2012 ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை தெரிந்தது. ஆனால் போக போக இப்போது பொதுமக்கள், நம்ம சூரியர் பொதுமக்கள், காந்தலூர் பொதுமக்கள், கும்பகுடி பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிலை தெரிந்து விட்டது. அப்படி போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில பேர் மட்டும்
தவறாக நினைக்க வேண்டாம். எட்டப்பனாக இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை அவர்களுக்கும் பாதிக்கின்றது. அது தற்போது தெரியவில்லை. ஏனெனில் நீர்மட்டம் 10 மீட்டர் தூரம் இன்றைக்கு பாதிக்கின்றது, நாளைக்கு 20 மீட்டர் தூரம், அடுத்த நாள் 30 மீட்டர், இப்படியே போய் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா இந்த நிலை பலருக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்ல, செம்பட்டியில போனாவே அவர்கள் நமக்கு வாடை தெரியும். ஆனா அங்க உள்ள மக்கள் வேற வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றே நான் அதை எதிர்த்தோம். என்னவென்றால், நிலத்தடி நீர் பொல்யூஷனால நிலத்தடி நீர் பாதிக்கும். இது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த நிலத்தடி நீர் மண்ணு கீழே வறட்சி ஏற்படும் போது ஆழ்ந்து போய் விவசாயத்தை பாதிக்கும் என்று எடுத்துரைத்தோம். அப்போது நமது திருவரம்பூர் ஏடி அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஏனெனில் அவர் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாராம். அவர்கிட்ட நேரடியாக கேட்கும் போது அவர் மறுக்க முடியல. ஏன்னா இந்த நிலம் மண்ணின் தன்மை மாறும் வாய்ப்பு இருக்கிறது, இன்று இல்லை ஆனால் போக போக இருக்கிறது என்று அவர் ஒத்துக்கொண்டார். காரணம் அவருக்கு முழுக்க முழுக்க தெரியும். அந்த சூழ்நிலையில் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். அப்படி போராடும் போது நமக்கு இங்கு மட்டும் இல்ல, நிறைய அமைப்புகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அது வெளியில் இருந்து, ஏன்னா நாம் போராடுவது நியாயமானது. இதை உரிய அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனா ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் என்றால், சமீபத்தில் நான் இதுவரைக்கும் ஒரு படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தது. நான் பள்ளி பருவத்தில் படிக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை தான் ஒரு தடவைக்கு மேல பார்த்துருக்கேன். ஆனா வேற படத்தெல்லாம் சும்மா டிவி பார்த்த படத்தை திரும்ப பார்ப்போம். டிவியில திரையரங்கில் பார்த்தது 2 தடவைக்கு மேல எம்ஜிஆர் படத்தை தான் பார்த்துருக்கோம். ஆனா கத்தி படத்தை நான் 2 தடவை பார்த்தேன். ஏன்னா முழுக்க முழுக்க நான் இப்ப மரியாதைக்குரிய இன்ஸ்பெக்டர் அவர்கள்ட்ட கூட சொன்னேன், இங்க முழுக்க முழுக்க நாங்க விஜய்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு. சூரியர் பிரச்சனையை தான் அதை எடுத்திருக்காங்க. அதுல 9 பேர் சாகல, 9 பேர் சாகுறாங்க. இங்க 9 பேர் சாகல, கூட ஒரு ஆள் 10ஆல சாகணும் போல இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா முழுக்க முழுக்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அது போல சாகல, பட்டி சாவே செத்துருவோம். அந்த சூழ்நிலையில் இருக்கு. இதை பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு நாம் போராட வேண்டும். ஏனெனில் சட்டப்படி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு டெம்பரரி சர்வீஸ் வாங்கணும்னாவே அவன் அப்ரூவ்டு இருக்கான்னு கேட்கறான். ஆனா எந்த சர்வீஸுமே, எந்த அப்ரூவ்டுமே இல்லாம, அத்தனை சான்றிதழும் பெறாமல் அரசுக்கு எதிராக சான்றிதழே இல்லாம நடத்தி பல வருடங்களாக நடத்தி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்க ஒரே குடும்பம் எல்ஏ பாட்டில்ஸ் பெப்சி கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நமக்கு தான் போராட்டம். அரசுக்கோ மற்ற காவல்துறைக்கோ மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ நம்மளுக்கு போராட்டம் இல்லை. ஆனா நான் கேட்கிறது எல்லாம், இது தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தி நேரடியாக போனால் கண்டிப்பாக நமக்கு நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனா இந்த செய்தியை அங்கு கொண்டு சேர்ப்பதற்கு இடையில் உள்ள சிலர் தடையாக இருக்கின்றார்கள். அது எந்த வழியிலும் தெரியல. கத்தி படத்துல மாதிரி பணத்தை கொடுத்து அங்கங்க தடை பண்றாங்களோ என்னமோ. ஏனெனில் பிடபிள்யூல நாம் போராட்டம் பண்ணி 6 போர் போட்டதை 3 போராக்கி 3 போரை கவர்மெண்ட் சீல் வைக்குது. மீதி 3 போர் நாங்க மெதுவா நடவடிக்கை எடுக்கிறேங்குது. ஏன்னா அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு உடனே அந்த தண்ணி பொருந்தாது, நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு வேற தண்ணி மாற்று தண்ணி கொண்டு வரோம், அது வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதை சொல்லி அடுத்த நிமிஷமே கும்பகோடி ஊராட்சியில போய் அங்க 5 போர் போடுறாங்க. அப்ப எந்த விதத்துல உத்தரவாதம் கொடுக்கறதுன்னு தெரியல. இங்க உத்தரவாதத்தை கொடுத்துட்டு அடுத்த பஞ்சாயத்துல அங்க போய் போடுறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, பொதுப்பணித்துறையில இருந்து அந்த யாரு வாட்டர் சோர்ஸுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அதே டிபார்ட்மெண்ட் சூரியூர்ல நீர்த்துளி உயிர் துளின்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. ஆனா தண்ணீர் அமைப்பு சொல்றாங்க, பொதுப்பணித்துறையில இருந்து இங்க சூரியூர் பஞ்சாயத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க. என்ன கூட்டம் போடுறாங்கன்னா, தண்ணி சிக்கனம், தண்ணியை நீங்க சிக்கனமா பயன்படுத்தணும், நீர் துளி உயிர் துளி, அதனால ஒவ்வொருத்தரும் தண்ணீர் சிக்கனத்தை பயன்படுத்தணும். தண்ணீர் பின்னாடி 3வது உலக போர் வருதுன்றா அது தண்ணீருக்காக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அதுல விவசாயிகள் சார்பா எனக்கு பேச அனுமதி தர்றாங்க. நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்க, இப்ப இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபா விற்கிது, இந்த தண்ணீர் சிக்கனை நம்ம பண்ணலன்னா இப்படியே போனோம்னா பின்னாடி காலத்துல ஒரு யுத்தமே வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தும் போது நான் சொன்னேன், சார் வெளி தண்ணீருக்கெல்லாம் 20 ரூபா விற்கிது, சூரியூர் தண்ணி 60 ரூபா விற்கிது சார்.
அவங்க வெளியில மெட்ராஸ்ல இருந்து பெரிய அதிகாரி வந்திருப்பாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. உடனே அவர் கூப்பிட்டு என்னப்பா சொல்றாரு, பக்கத்துல பெப்சி கம்பெனி கொள்ளையடிச்சிட்டு இருக்கு 60 ரூபான்னு சொல்லி, அதுக்கு அனுமதி கொடுத்ததே நம்ம பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தான் சார். உடனே லோக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகாரியை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதோ வான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவர் உடனே எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு எங்ககிட்ட, நாங்களே செலவு பண்ணி நாங்களே திட்டு வாங்குறோம், அப்ப அவங்க தவறு வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்ப அவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? அப்ப தண்ணி சீக்கணும்னு சொல்லி இங்க கூட்டம் போடுறாங்க. எங்க ஏழை விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்தை போட்டு திரும்ப அவங்களே அனுமதி கும்பகோடி பஞ்சாயத்துல தர்றாங்க. அப்ப அந்த சூழ்நிலைகள் வந்து நான் வந்து மெதுவா போயிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு வந்து மெதுவா போறது பயந்துட்டு போறாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அடிமையாடுறாங்கல்ல காசுக்காக. அந்த சூழ்நிலை எல்லாருமே நினைச்சிட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா என்னையே கேட்டாங்க, உனக்கு வந்து போர் போட்டு தரேன், நீ வந்து போராட்டத்துக்கு போகாதனாங்க. நான் சொன்னேன், நீ ஒன்றும் எனக்கு போர் போடணும்னு அவசியம் இல்லை, உன் போரை அடைச்சாவே என் போர் அண்ணன் 2 பேருக்கு நான் தண்ணி விடுவேன். ஏன்னா என் போரில் இருந்து தண்ணி போச்சு அடுத்த வயலுக்கு. நான் சொன்னேன், உன் போரை அடைச்சாவே நான் 2 பேருக்கு தண்ணி விடுவேன். என் போரை எனக்கு நீ போர் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ எத்தனை பேர் போர் போட்டு தருவாங்க? அப்போ காசு இருந்தால் எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாங்கிற நம்பிக்கையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதனால தான் அரசுக்கு புறம்பா, நமக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசுக்கு புறம்பா தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் அதிகாரிகளுக்கும் தெரியும். அதனால உரிய நடவடிக்கையை மேல்மட்டம் வரைக்கும் இதை கொண்டு போய் துரிதமாக எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அந்த அமைப்புக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன்.